ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட்டை பார்த்தோன்னே கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தேவைப்படுற மாதிரியான ப்ராடக்ட்டு. இது வந்து ஒரு பேட்ரி ஏதாவது ஒரு ஊரில் நீங்கள் போய் வண்டி ரோட்டில் நின்றுச்சுன்னு சொன்னால் பேட்ரியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேட்ரி வந்து போயிருக்கும், லோ ஆகிருக்கும். கன்ஃபார்மாக ஒரு ஜம்ப் ஸ்டார்ட் அது சொல்லுவாங்க. ஜம்ப் ஸ்டார்ட் தானே அது. யாரோ ஒருத்தர் கன்ஃபார்மாக யாரையோ ஒருத்தர் கூப்பிட்டு பண்ணணும். அந்த ஒரு ஜம்ப் ஸ்டார்ட்டை இத்தினூண்டு ஒரு பவர் பேங்க் மாதிரி கொண்டு வந்திருக்காரு நம்ம சதாசிவம் சார். இது ஹம்மர் அப்படின்னு இந்த ப்ராடக்ட் நேமு. சதாசிவம் சார், எவ்வளோ வருஷமாக இந்த ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க? 7 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. இந்த எக்ஸ்போவில் வந்து எப்படி இருக்குது இதுக்கான ரெஸ்பான்ஸு? நீங்கள் இதுக்கான சர்வீஸு, இதுக்கான குவாலிட்டி பற்றி சொல்லுங்கள். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது இந்த எக்ஸ்போ. பார்த்தீங்கன்னா வர்றவங்க எல்லாருமே என்டர்பிரினர்ஸ், எல்லாருமே இன்றைக்கி கார் வச்சுருக்காங்க. இன்றைக்கி கார் இல்லாதவங்க யாருமே இல்லை. அந்த காரோட பேட்டரி எப்போ வேணாலும் டிஸ்சார்ஜ் ஆகலாம், டவுன் ஆகலாம். அந்த மாதிரி சமையலில் இக்கட்டமான ஒரு சூழ்நிலையில் நம்ம கையில் இந்த பவர் பேங்க் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக நம்ம காரை ஸ்டார்ட் பண்ண முடியும். மற்ற டைமில் நம்ம பவர் பேங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், பவர் பேங்காக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்குது. ஓகே. இந்த ஜங்ஷன் பாக்ஸில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து நீங்கள் யூபிஎஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். லேப்டாப், டேப், வாக்கம் கிளீனர் இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜ் போட்டுக்கலாம். ஓகே. இது எவ்வளோ நேரம் ஒரு லேப்டாப் ஃபுல்லாக சார்ஜ் பண்ண முடியுமா? நீங்கள் ஒரு லேப்டாப் ஒரு 4 to 6 hours வரைக்கும் யூஸ் பண்ணலாம். சார்ஜ் போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு இந்த பேட்டரி பேக்கப் இருக்கு. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் கேஜெட். ஸோ நீங்கள் எல்இடி லைட்டோ இல்லை டேபிள் ஃபேனோ எது வேணால் யூஸ் பண்ணால் நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து மாறும். ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 6 வெஹிக்கிள்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு தடவை சார்ஜ் போட்டிங்கன்னா 4லிருந்து 6 வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு தடவை சார்ஜ் போட்டிங்கன்னா 4 monthsக்கு வந்து பேக்கப் நிற்கும். ஓகே. சார்ஜ் போட வேண்டாம், அப்படியே இருக்கும். ஐடியில் வச்சிங்கன்னா 4 மாதத்துக்கு பேக்கப் நிற்கும். சூப்பர். இது வந்து என்ன ரேட் வருது ஹம்மரோட இந்த ப்ராடக்ட்? இதுதானே ஹம்மர்? எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4,000 அப் டு 33,000 வரைக்கும் மாடல்ஸ் இருக்குது. ஒரு 4-5 மாடல் இருக்குது. அந்த மாடலுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் இருக்குது. இது என்ன மாடல்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடி, பென்ஸ், ஃபெராரி, லம்போகினி எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம். ஈவன் ஜென்செட் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸில், ஹோட்டல்ஸில், பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் ஜென்செட் இருக்கும். சடவுன் அன்னைக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மற்ற டைமில் வந்து அது ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி டைமில் ஸ்டார்ட் ஆகலைன்னா இதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சூப்பர். இது ரொம்ப யூஸ்ஃபுல். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,000 வருது. திஸ் இஸ் ப்ரீமியம் மாடல். உங்களோட ஆப்பிள் ஐஃபோனை ஜஸ்ட் கீப் இட் இன் திஸ் பிளேஸ். ஓகே. வயர்லெஸ் சார்ஜர். எஸ், வயர்லெஸ்ஸாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ பேட்டரியில் ப்ளஸ் மைனஸை கனெக்ட் பண்ணிவிட்டா இங்கே வந்து க்ரீன் லைட் எரியும். ஓகே. இந்த க்ரீன் லைட் எரியும், நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். மற்ற டைமில் இதை வந்து நீங்கள் பவர் பேங்கை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் வண்டியோட டேஷ்போர்டில் வச்சுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இது அவ்வளோதான். இதை வாங்கிட்டீங்கன்னா போதும். அவ்வளோதான். கண்டிப்பா இந்த பவர் பேங்க் உங்க பாக்கெட்ல இருந்தா போதும். நீங்க யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ நியூ இயர் டைம்ல, தீபாவளி, பொங்கல், ஃபெஸ்டிவல் டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. சண்டேஸ் டைம்ல ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் கூட ஆனகட்டி ஒரு ஆசிரமம் போயிருந்தோம், இன்டீரியர் பிளேஸ். அங்கே வந்து ஒரு ஸ்கோடா வண்டி ஒன்று பேட்டரி டவுன் ஆயிருந்தது. ஸோ எங்கள் ஜம்ப் ஸ்டார்ட்டரை வச்சு ஹெல்ப் பண்ணோம். அந்த மாதிரி டைம்லலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ப்ராடக்ட். கன்ஃபார்மாக ஒரு கார் வச்சிருக்கிறவங்களுக்கு இது கன்ஃபார்மாக ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். கண்டிப்பாக ஒவ்வொரு டூல் நம்ம காரில் எப்படி ஒரு ஸ்டெப்னி இருக்கோ, எப்படி டூல்ஸ் கிட் இருக்கோ, அந்த மாதிரி ஒவ்வொரு டூல் கிட்ல இருக்க வேண்டிய ஒரு எமர்ஜென்சி ஹெல்பிங் கிட் இந்த ஜம்ப் ஸ்டார்ட். இது வந்து தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல நீங்க பண்றீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற வேற எங்கேயாவது நான் பர்ச்சேஸ் பண்ணி எப்படி பர்ச்சேஸ் பண்றது? வி ஆர் அ நேஷனல் இம்போர்ட்டர். நாங்கள் இந்தியாவுக்கு நாங்கள் தான் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ நாங்கள் நிறைய டீலர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு இன்னும் டீலர்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் கார் வச்சிருக்கவங்க உங்களுக்கு தெரியுமா, கண்டிப்பாக நீங்களும் ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாம். ஸோ இந்த ஜம்ப் ஸ்டார்டர் பவர் பேங்கை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ நீங்களும் டீலர் ஆகலாம். ஸோ எங்களோட நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கட்டாயம் நீங்களும் ஒரு தொழில் தொடங்குறதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு. நம்மளுடைய பேட்டரி ஹெல்ப்பர் ஹம்மர் ஜம்ப் ஸ்டார்டர் பவர் பேங்க். உங்களை கான்டாக்ட் பண்ணணும்னா எந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணலாம்? என்னை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா 9344850430 அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு டீலர்ஷிப்பை நீங்களும் எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள் காருக்கு ஒன்று தேவைன்னு சொன்னாலும் ஒரு பீஸாக இருந்தாலும் வாங்கிக்கிங்க. எந்த ஊராக இருந்தாலும் கொரியர் பண்ணிடுவீங்கல்ல? தாராளமாக. இந்தியா ஃபுல்லாக காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்கே வேணாலும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சூப்பர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.